அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபைன் பீப்புள் ஸ்டடிஸ் குரூப்போட ஃபவுண்டர். ஓகே, இந்த வீடியோ எதுக்கு செய்கிறேன்னா 29 11 மாதம் இந்த வருஷம் இன்னும் ஒரு வாரம் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஒரு கேஸோட தீர்ப்பு வரப்போகுது. நான் சம உரிமையை பற்றி பேசுனதுக்காகவும் சம உரிமை இந்த நாட்டில் வந்து மலாய்க்கார உரிமையை எப்படி சட்ட வழியில் மாற்றி சம உரிமை பெறலான்னு சொல்லி வீடியோ செஞ்சது ஒரு 2020 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் செஞ்ச வீடியோ வந்து பிறகு ஒரு வருஷம் கழித்து கேஸ் வந்து ராவ் பஹாங்கில் வந்து கேஸ் போட்டானுங்க. ஸோ அந்த கேஸோட தீர்ப்பு வந்து 29 11 மாதம் வரப்போகுது, ஒன்று ஒரு வாரம் கழிச்சு. ஸோ நான் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னே நான் டொனேஷன் தேடினேன், சரியான சப்போர்ட் கிடைக்கல. இது வரைக்கும் ஒரு 770 ரிங்கிட் தான் வந்திருக்குது இதுக்கு. ஆனால் இந்த கேஸோட ஃபைன் வந்து மேக்ஸிமம் வந்து 50,000 வழி வரைக்கும் போக முடியும். ஸோ இந்த சின்ன அமௌண்ட்டை வச்சு என்னை சேவ் பண்ணணுன்னா இம்பாசிபிள். ஸோ இப்படியே இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை தான் வரும். அன்லஸ் இந்த கேஸை கேட்குற ஜட்ஜு வந்து என்னை விடுதலை பண்ண தான் ஆச்சு. ஸோ பவரை மேக்ஸிமம் மிஸ்யூஸ் பண்ணுற கவர்மெண்ட், அப்புறம் வந்து எந்த ஒரு என்னது ஒரு நியாயத்தை நிலைநாடுற போராடுறவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அறவே சரியான சப்போர்ட் கொடுக்காத மக்கள், இதுக்கு இடையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் இப்போது. ஓகே, ஸோ நான் திரும்ப கேட்க விரும்பலை. இதோட நான் 2வது தடவை கேட்டுட்டேன். ஒரு வாரம் கிட்ட தான் டைம் இருக்குது. 29 11 மாதம் தீர்ப்பு வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் டொனேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா, இந்த ஸ்லைடில் தெரிகிற மே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டொனேஷன் போடுங்க. ஸோ உங்கள்கிட்ட அறவே காசு இல்லைன்னா பரவாயில்ல, பணப்பிரச்சனை இருந்தீங்கன்னா பரவாயில்ல, எந்த குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். அதே உங்கள்கிட்ட காசு இருந்துட்டு போடலைன்னா கண்டிப்பாக நான் தப்பு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாட்டில் மக்கள்லாம் சமமாக பார்க்கணுன்னு சொன்னால் தப்பா? இந்த நாட்டில் அந்த சட்டத்திட்டம் இல்லை. ஓகே, ஆர்டிக்கல் 153 ஃபெடரல் கான்ஸ்டியூஷனில் வந்து பூமி புத்திர ஆளுக்கு எக்ஸ்ட்ரா சலுகை செய்ய சொல்லியிருக்குது. ஆனால் சட்ட வழியில் அதை எப்படி மாற்றிடலாம் அப்படின்னு விளக்கப்படுத்துனது தப்பா? ஸோ இதுக்கு போய் மலாய்க்காரனுங்க கேஸ் போட்டானுங்க. அந்த கேஸ் போட்டதுக்காக அவனுங்க ஆக்ஷன் எடுக்கலை. எடுத்திருந்தால் ஒரு வருஷம் கழிச்சு ஆக்ஷன் எடுத்துருக்க மாட்டானுங்க. கவர்மெண்ட் நான் அடிக்கடி அவனுக்கு தப்பெல்லாம் எகெயின்ஸ்ட் பண்ணுறதுனால அவனுங்க கேஸை தேடிட்டு இருந்தப்போ இந்த கேஸையும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஏற்றுனது தான். அப்படி வந்து அந்த மலீஸ்லாம் போட்ட ரிப்போர்ட்டுக்கு ஆக்ஷன் எடுத்து தான் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்திருப்பானுங்க. ஓகே, இன்வெஸ்டிகேட் பண்ணதே ஒரு 8 months கழிச்சு கேஸை கோர்ட்டுக்கு ஏற்றுனது இன்னொரு அங்கேருந்து ஒரு 6 months கழிச்சு தான் கோர்ட்டுக்கு ஏற்றுனானுங்க. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவங்களுக்கு வந்து என்னை என்னாவது பண்ணி ஜெயிலில் போடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது தான் இதெல்லாம் விஷயம். ஒரு அர்த்தங்கட்ட கேஸு. ஓகே, உலகத்துக்கே தெரியும் எல்லா மக்களையும் சமமாக நடத்தணும்னு. அதை சொல்கிறதுக்கெலாம் இந்த மலேசியாவில் வந்து கேஸ் ஆகிடுது. ஓகே, ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸ் ஆகிடுது. ஓகே, ரொம்ப குழப்பமான நாடு இந்த மலேசியா. இவ்வளோ குழப்பமான நாட்டில் வந்து அதாவது ஒரு தர்மத்தை காக்கிறதுக்கு எந்த வகையிலையும் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஓகே, ஸோ இது கடைசி வீடியோ இந்த டொனேஷன் இந்த கேஸுக்கு சம்மந்தமாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ டொனேட் பண்ணுறேன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு மே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டொனேட் பண்ணுங்கள். ஓகே, அப்படி நீங்கள் டொனேட் பண்ணலைன்னா கோர்ட்டும் எனக்கு தண்டனை தான் கொடுத்தா நான் ஜெயிலுக்கு தான் போவேன் திரும்பவும். ஓகே, ஸோ இது சொல்லி நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.